விளாத்திக்குளம் +2 மாணவி பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கைதான குற்றவாளி தர்ம முனீஸ்வரன் மதுரை சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வெடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருந்தார். வெடநத்தம் பகுதியில் உள்ள ஒரு காற்றாலை அருகே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா வீடியோ மூலம் இந்த காட்சிகள் அடிப்படையில் குற்றவாளி கண்டறியப்பட்ட நிலையில் தனிப்படை போலீசார் அவரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நிலையில் தூத்துக்குடி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனை போலீசார் ஆஜர்படுத்தினர். 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் எடுத்து போலீசார் விசாரணை நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து அவர் அங்கிருந்து பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தர்ம முனீஸ்வரன் மீது சக கைதிகள் தாக்குதல் நடத்தும் சூழல் ஏற்பட்டதால் இரவோடு இரவாக அவர் பாளையங்கோட்டை மத்திய சிறையிலிருந்து மதுரை மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டார். இரவு நேரத்தில் நடந்த இந்த திடீர் மாற்றத்தால் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் பரபரப்பு ஏற்பட்டது. விளாத்திக்குளம் +2 மாணவி பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கைதான குற்றவாளி தர்ம முனீஸ்வரன் மதுரை சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வெடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருந்தார். வெடநத்தம் பகுதியில் உள்ள ஒரு காற்றாலை அருகே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா வீடியோ மூலம் இந்த காட்சிகள் அடிப்படையில் குற்றவாளி கண்டறியப்பட்ட நிலையில் தனிப்படை போலீசார் அவரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நிலையில் தூத்துக்குடி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனை போலீசார் ஆஜர்படுத்தினர். 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் எடுத்து போலீசார் விசாரணை நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து அவர் அங்கிருந்து பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தர்ம முனீஸ்வரன் மீது சக கைதிகள் தாக்குதல் நடத்தும் சூழல் ஏற்பட்டதால் இரவோடு இரவாக அவர் பாளையங்கோட்டை மத்திய சிறையிலிருந்து மதுரை மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டார். இரவு நேரத்தில் நடந்த இந்த திடீர் மாற்றத்தால் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் பரபரப்பு ஏற்பட்டது.